எல்லாருக்கும் வணக்கம். நான் ஏன் இங்க வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு வருஷம் கழிச்சு, அதாவது அடுத்த வருஷம் கழிச்சு ஒலிம்பிக் போட்டி நடக்குது. அதுக்கு தகுதியான வேலை ஆணும்னு சொல்லி நிறைய பேர் ஆடிஷனுக்கு வந்திருக்காங்க. நான் தான் அந்த தகுதியான ஆள் எடுக்க போறேன். ஏன் தெரியுமா? ஏன்னா ஒலிம்பிக்கு நான் தான் கேப்டன். இங்க மட்டும் இல்ல, உலகத்துல ஏன் இந்தியாவிலேயே எந்த போட்டி நடந்தாலும் அதுக்கு நான் தான் கேப்டன். தகுதியான ஆள் எடுத்து ட்ரைனிங் கொடுக்க போறேன். அதுக்கு தான் வந்திருக்கேன். அங்க போய் நீங்க வெள்ளி ஜெயிக்கிறீங்களோ இல்ல தங்கம் ஜெயிக்கிறீங்களோ அது எனக்கு முக்கியம் இல்ல. எனக்கு தேவை அந்த கோல்டு மெடல். அதுக்காக தான் வந்திருக்கேன். பாப்போம் முதல்ல யார் வராருன்னு. தம்பி வாங்க. கூச்சப்படாதீங்க வாங்க. அடிக்க மாட்டேன் வாங்க. வாங்க தம்பி. பாஸ் சொல்லுங்க பாஸ், நான் என்ன பண்ணும்? உங்களாம் தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க எந்த போட்டியில எலிமினேட் ஆயிருக்கீங்க? பாஸ் நான் நாமினேட் ஆயிருக்கேன் பாஸ். அதான் நானும் கேட்டேன். நீங்க எந்த போட்டியில எலிமினேட் ஆயிருக்கீங்க? பாஸ் நான் நாமினேட் ஆயிருக்கேன் பாஸ். ஏய், அதான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பாஸ் அது நீங்க தான் சொல்லணும். அது கூட தெரியாமையா வருவ? நான் சொல்றேன் தம்பி. நீங்க ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிறீங்களா? ஐயோ காலெல்லாம் வலிக்கும் பாஸ், நீங்க வேற. நீங்க குண்டு எறிதல் போட்டியில கலந்துக்கிறீங்களா? ஐயோ கையெல்லாம் வலிக்கும், நீங்க வேற. சரி தம்பி, அந்த லாங் ஜம்ப்லயாவது கலந்துக்கிறீங்களா? ஐயோ இடுப்புலாம் வலிக்கும், நீங்க வேற. தம்பி என்ன வெறுப்பேத்திரியா? ஏய், ஒலிம்பிக்னா என்ன தெரியுமா உனக்கு? பாஸ் அது எனக்கு நல்லா தெரியும் பாஸ். எங்க சொல்லு பார்க்கலாம். தீப்பந்தத்தில் ஓடுவாங்க, அதான ஒலிம்பிக்கு. ஏய், என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அதே மாதிரி தான் அண்ணாமலை கிரிவலத்துல கூட தீப்பந்தத்தில் ஓடுவாங்க. அது என்ன ஒலிம்பிக்கா? பாஸ் அப்ப 2 ஒலிம்பிக் இருக்கா? நான் கூட ஒண்ணுதான் இருக்குன்னு நினைச்சு தெரியுமா? ஏய், ஏன்டா அப்படி வெறுப்பேத்துற? என்ன கேம்டா தெரியும் உனக்கு? பாஸ் உட்காந்து விளையாடுற மாதிரி ஏதாவது கேம் தான் சொல்லுங்க பாஸ். பரமபதம் இருக்கு, விளையாடுறீங்களா? நல்லா பகடையை உருட்டிக்கிட்டு. பாஸ் என்ன பாஸ் சொல்றீங்க? ஏய், யூ ஆர் டிஸ்மிஸ், கிளம்புங்க. டிஸ்மிஸா பாஸ்? உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னேன். பாஸ் அது டிஸ்குவாலிஃபைட். ஏய், எனக்கு தெரியாத. தம்பி கிளம்புங்க தம்பி. அடுத்த ஆள் யாரு? வாங்க. ஹாய் ஒலிம்பிக்ஸ். ஏய் இதோ பாரு, நான் ஒலிம்பிக் வருவேன்னு நினைக்கல. எங்க பாரு, நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் எனக்கு தெரியல. ஆனா எங்க பாரு, நான் தங்கம் வின் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தம்பி எதுக்கு பயப்படுறீங்க? நீங்க தங்கம் வின் பண்ணீங்கன்னா இந்தியா இல்ல, தமிழ்நாடு இல்ல, உலகமே உங்களை பார்த்து கை தட்டும் தம்பி. அதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க? ஆனா உங்களை பார்த்தா தகுதியான ஆள் மாதிரி தெரியலையே. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? என்ன பார்த்து ஒண்ணு தெரியல. எவ்வளவு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸா இருக்கேன். ஐ அம் பாக்ஸர். தம்பி உங்களை பார்த்தா அவதார் படம் நாசர் மாதிரி இருக்கு. பாக்ஸர்ன்றீங்க. என்னங்க சொல்றீங்க? எதை வச்சு அப்படி சொல்றீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல தம்பி, உங்களை பார்க்கும்போது மண்டையெல்லாம் கொஞ்சம் செம்பட்ட விழுந்துருக்கு, அதனால தான் கேட்டேன். அதுல ஒண்ணும் பிரச்சனை, ஜஸ்ட் 2 minutes. ஹேர் கலர் போயிட்டாச்சு, சாக்லேட் பாய் மாதிரி இருப்பேன். பாத்தீங்களா, ஒலிம்பிக் போற நேரத்துல கூட தம்பி ஆட் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்காரு. ஏய், உன்னால நம்ப முடியாது. உனக்கு பதிலா வேற யாராவது கூப்பிடு. ஏய், என்னோட ஸ்டூடெண்ட் இருக்கா தெரியுமா? அவ பேரு மதி. தூக்கி போட்டு மதி. அப்பதான் உனக்கு தங்கம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது தம்பி. ஏய் இங்க பாருங்க. என்ன தம்பி, அது முன்னாடி நான் சொல்றேன் கேளு. இது ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பு. ஏய், வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான் வாய்ப்பு வரும். என் வாரம் நல்லா வரும் தம்பி. நீங்க தங்கம் வின் பண்ணலாம், எனக்கு நல்லா வரும். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த ஆள் யாரு? வாங்க. நம்ம பேச்சு மட்டும் தாண்டி சைலண்ட், ஆனா அடி சாரா பேட்டி. தம்பி நான் தீபாவளி அன்னைக்கு சொல்லி அனுப்புறேன், 2 லோடு இறக்கி விட்டு போங்க. என்னன்னா இப்ப பிரச்சனை? உங்க பேரை சொல்லுங்க தம்பி. துப்பாக்கியா இருந்தாலும் சரி, கத்தியா இருந்தாலும் சரி, நான் வச்ச குறி தப்பாது. அதான் பயப்பிள்ளைங்க பாசமா வச்ச பேரு.